மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள தொகுதி பங்கீட்டுக் குழுவில் பிரச்சார குழு மற்றும் விளம்பர குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த முன்னணி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள்? இதன் விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டது. தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, விளம்பர குழு, பிரச்சார குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டது. அதுல தொகுதி பங்கீட்டு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. தற்போது தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து பிரச்சார குழு மற்றும் விளம்பர குழுவினுடைய ஆலோசனை கூட்டமும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 25லிருந்து 30 தொகுதிகள் வரை நேரடியாக களம் காணுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறது. இந்த நிலையில எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்கு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் சாதகமான சூழல் இருக்கிறது, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்து தங்களுக்குள்ள ஒரு முதல் ஆலோசனை கூட்டத்தை தற்போது தொகுதி பங்கீட்டு குழுவினர் தற்போது நடத்தி வருகிறாங்க. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணியில் தற்போதைக்கு SDPI மற்றும் புரட்சி பாரதம் கட்சி உறுதி செய்திருக்கிறாங்க. அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் புரட்சி பாரதம் கட்சிக்கு விழுப்புரம் தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புரட்சி பாரதம் கட்சியும் விழுப்புரம் தொகுதியை விரும்பி கேட்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. SDPI கட்சியை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய முக்கிய தொகுதியான மத்திய சென்னை தொகுதியை SDPI கட்சிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 2 கட்சிகளும் சமீபத்தில் கடந்த மாதத்துல மாநாடுகளை நடத்தினாங்க. விழுப்புரத்துல புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநாடுகள் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டிலும் திரு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். சமீபத்துல SDPI கட்சியும் மதுரையில பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில இந்த 2 கட்சிகள் தற்போது கூட்டணியை அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்திருக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில பாமக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் இணைந்து 2019 தேர்தலை சந்திச்சாங்க. அதிமுக கூட்டணியில தற்போது இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியில இருக்கின்றன, அதிமுகவுடன் சேர போகிறார்களா என்பது குறித்து எந்த விதமான சமிஞ்சையும் இதுவரைக்கும் அந்த கட்சிகள் வெளிப்படுத்தவில்லை என்பது இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையில தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து விளம்பர குழு மற்றும் பிரச்சார குழுவினுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வரும் நாட்கள்ல இந்த குழுக்களுடைய அடுத்தடுத்த கட்ட முடிவுகள், அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.